கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 33 அதிகாரம் 3 நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று நாம் காத்திருக்கிறோம், அதற்காக செயல்படுகிறோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நாம் சில காரியங்களை நம்பி இருக்கிறோம், அதை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தின்படி நம்மை நடத்துவார். சில நேரங்களில் நம்மை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய திட்டங்களை நாம் மறந்து இருக்கிற பணத்துக்கு ஏற்றாற்போல், இருக்கிற திறமைக்கு ஏற்றாற்போல், இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நாம் நடந்து கொள்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அன்பான தேவச்சனமே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக நம்ம நடத்தும் பொழுது பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், ஊழியத்தை நடத்துவார். உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்ய வேண்டிய அற்புதமான காரியங்களை செய்வார். ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்களை நிச்சயம் செய்வார். உங்களுக்கு வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் தருவார். நம் புத்திக்கு எட்டாத காரியங்களை செய்வார். இதுதான் நடக்கும் என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கலாம், இது போதும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நாம் அறியாததும் நமக்கு எட்டாததும் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவித்து நம்மை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை தருகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.